Hi all, happy evening. As I promised ஒரு 5 minutes வீடியோவாவது நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் லாங் வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். இது ஃபுல்லாகவே ஓணம் செலிப்ரேஷனோடைய வீடியோ தான். ஸோ ஓணம் செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே இருந்துச்சு. ஸோ வெனஸ்டேவே நான் பூ மார்க்கெட் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அழகாக இருந்துச்சுலாம் இந்த மயில் மாலை. நம்ம வீட்டு முருகருக்கு இந்த மாதிரி மயில் மாலை வாங்கி போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரேட்லாம் கேட்டுட்டு வந்தேன். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ நிறைய பேருக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சார்ட், என்ன சார்ட் பண்ணலாம், என்ன கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்துருவேன். பிகாஸ் நம்ம ஸ்கூலும் டீச்சர்ஸ்க்கும் வந்து 2 o'clock வரைக்கும் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 வரைக்கும் தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் பசிக்கும் லன்ச் டைம்ன்றதால. ஸோ நான் முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 week முன்னாடியே பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான்டாக இதுதான் சார்ட், இதுதான் வேணும்ன்ட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்கைடெக் ஸ்டாஃப் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லைன்ட்டு அவங்க செக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வர முடியும். என்னால் வீக் டேஸில் போக முடியாது. வெறும் வீக்கெண்ட் சாட்டர்டே மட்டும்தான் போய் வாங்கிட்டு வர முடியும் பாரிஸ்லேருந்து. ஸோ ஷுவராக நான் சீக்கிரமாக அமிச்சா மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணணும் அதுவுமே நான் முன்னாடியே சொல்லிடுவேன். ஆஸ் இட் இஸ் ஓணம் செலிப்ரேஷன், என்ன கோலம் போடணும், என்ன மாதிரி பூ வேணும் அப்படின்றது எல்லாமே டிசைட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக தீம் பேஸ்டாக தான் போகணும். ஸோ என்னுடைய ரொம்ப ஒரு 2025 வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மூமெண்ட், ஒரு கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு மூமெண்ட் நிறைய இருக்குது. பட் ஃபஸ்ட்டு மூமெண்ட் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஓணம் தீம் டிசைட் பண்ணோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. நிறைய கூகுளில் வந்து உட்காந்து சர்ச் பண்ணி சில இமேஜஸ் எடுத்தேன். அந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம கோலமில் கொண்டு வராது, அதை கஸ்டமைஸ் பண்ணோம். என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குங்குமம் வந்து ரெட் கலர் இல்லாமல் நம்ம நிஜமான குங்குமம் போடலாம். அந்த ரவுண்டு மட்டும்தான், வெறும் அந்த இமேஜ் மட்டும்தான் சிந்தூர் இது இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க பூவெல்லாம் வந்து இன்னொரு இமேஜ்லேருந்து எடுத்து எப்படியெல்லாம் போடலாம், என்ன கலர் காம்பினேஷன் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ தான் நம்மளால் ஓணம் அன்னைக்கு பசங்களையும் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ண முடியும். ஏன்னா முன்ன நாளே போட்டால் பூ எல்லாமே வாடிடும். ஸோ முன்ன நாள் எல்லாத்தையும் பூவெல்லாம் வந்து ஜஸ்ட்டு உதிர்த்து மட்டும் வச்சுருந்தோம். மற்ற எல்லாமே வந்து மார்னிங் எழுந்து தான் பண்ணியிருந்தோம். கடன் எல்லாருமே வந்துட்டு ஸோ மாற்றி மாற்றி பசங்களை ஒருத்தங்க பார்த்துப்பாங்க, ஒருத்தங்க வந்து ஷேர் பண்ணி வி வில் டூ த ஒர்க். ஆக்சுவலாக தத்தா கூட இந்த வாட்டி வந்து நான் போகிற வரைக்கும் போய் பூவெல்லாம் அழகாக போட்டுட்டு இருந்தான். வெரி குட். அண்ட் அதுக்கப்புறமா எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான வீடியோ. கண்டிப்பாக ஒரு உமனுக்காக ஒரு ஆப்ரேஷன் நடந்தது அப்படின்றது இட்ஸ் எ கூஸ்பம் மூமெண்ட். சல்யூட் டு ஆல் மை சோல்ஜர்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு குட்டி கேம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை வச்சு தான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாட்டி என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க, என் கண்ணை மூடிட்டு மிக்ஸ்டாக ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்புறமா நான் சொன்னேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல, அப்போ நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு நான் பண்ண வச்சுருந்தேன். பட் லிட்ரலி அந்த ஒரு 1 hour ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அக்காவை ஆக்சுவலாக சாந்தி அக்கா லீவ் அன்றைக்கி ஒரு மேரேஜ்ன்ட்டு இல்லைனா அந்த அக்கா வச்சு கூட நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஸோ தீம் சொல்லியாச்சு, என்ன ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்றது சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டீச்சர்ஸ் டே பற்றி சொல்லணும். டீச்சர்ஸ் ஆஃப் ஸ்கைடெக், என்னுடைய ஸ்கைடெக் டீம் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டீம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன் அப்படின்னா என்னோடய ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷனோட சேர்த்து ஒரு விஷயம் அப்படின்னா என்னுடைய டீம். முக்கியமாக புஷ்பாக்கா சாந்தி அக்கெல்லாம் வந்து இட் வாஸ் அ வெரி டெடிக்கேட்டட். ஈவன் ஆல் மை ஸ்கைடெக் ஸ்டாஃப், ஷீபாவாக இருக்கட்டும், ஃபசீலாவாக இருக்கட்டும், பிங்கியாக இருக்கட்டும், இப்போ காஞ்சன் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. யாரையுமே நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் சிலர் வந்து வேலை விட்டு போகும்போது பொய் சொல்லிட்டோ இல்லை ஏமாற்றிட்டோ போவாங்க. கஷ்டமாக தான் இருக்கும் மனசளவில். பட் ஓகே, திஸ் ஆல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நோ, எவ்ரிதிங் நம்ம வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அதை லெசனாக எடுத்துக்கிட்டா தான் அதை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல் டே. ஸோ என்னுடைய எல்லா விஷஸுமே எவ்வளோ விஷஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ. ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் மை பேரண்ட்ஸ்.